ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தனியல் மூவி பற்றின ரிவ்யூ தாங்க. ஆமாங்க, தனியல் மூவி வந்து பார்த்திங்கன்னா அதர்வா வந்து அவரோட டிஎன்ஏ மூவிக்கு அப்புறம் வராரு அதர்வான. ஸோ டிஎன்ஏ மூவியோட சக்ஸஸ்க்கு அப்புறம் இந்த மூவி பண்ணுறாரு தனியல்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டு பேருக்கு நடக்கிற ஒரு கிளாஸ் தான் வந்து இந்த மூவி. கடைசியில் ரெண்டு பேருக்குமே எப்படி முடியுதுன்றது தான் வந்து இந்த கதை. நீங்கள் கடைசி ஒரு ரிவ்யூ பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவியோட லீட் கேரக்டர் வந்து அதர்வா சார் அவர்கள். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டபிள் ரோலில் பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்து எப்படி இதெல்லாமே கம்ப்ளீட்டாக ஒன் டேயில் நடக்கிற ஸ்டோரி தான். ஒன் டேயில் லைக் கைதி கைண்ட் ஆஃப் ஃபிலிம் தான். ஒன் டேயில் தான் நடக்குது. அண்டு ஒரு ரேசியான ஸ்க்ரீன் பிளேயில் தான் போகுது. ஆக்சுவலாக குவிக்காக போகுது. அது ஒரு நல்ல விஷயம் தான் என்னை பொறுத்தவரையும். அதே மாதிரி இந்த மூவியோட நெகட்டிவ் ஷேடாக வந்து அஸ்வின் இருக்கார். அவரோட ரீசன்ஸ் பாருங்கள் நீங்கள், அது உங்களுக்கு தெரியும் ஏன் அப்படி ஆனாருன்ற மாதிரி. ஸோ அவர் ஆக்சுவலாக ஒரு சில சீன்ஸில் அஸ்வின் அவர்கள் வந்து ஓவர் ஷேடோவே பண்ணுறாரு அதர்வா அவர்களை. ஸோ ஆக்சுவலாக ரெண்டு பேருக்குமே ஒரு ஈக்குவல் அண்ட் டீசென்ட் ரோல் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மூவியோட மியூசிக் டைரக்டர் வந்து ஜஸ்டின் பிரபாகரன் சார். அவர் வந்து பேக்ரவுண்டில் நல்லா போட்டிருக்காருங்க, டீசெண்டாகவே இருக்குது. ஸோ இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ரிலாக்ஸ் நிறையா இருந்தது. ஓரளவுக்கு ஏதோ ஒரு சிங்க் வந்து இல்லாத மாதிரி இருந்தது ஒரு பர்டிகுலர் சீன்ஸில். ஒரு செகண்ட் ஆஃப் வந்து நல்லாவே மேனேஜ் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. ரெண்டு ஆக்ட்ரஸுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக செகண்ட் ஆஃப் பிலீவ் பண்ணி நீங்கள் போகலாம். எனக்கு தெரிஞ்சு மூவி வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ ஒரு 3 out of 5 வந்து தரலாம். போய் கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.